Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளுடைய own image as a reference யூஸ் பண்ணி variety of stylesல portrait images எப்படி generate பண்ணலாம்ங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and தெரியாதவங்களுக்கு இத கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கங்க. Alright, so first of all, FotorPea அப்படிங்கிற application தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் and இந்த application நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான official link இந்த வீடியோவோட pinned கமெண்ட்லயும் plus descriptionலயும் பாத்தீங்கன்னா இருக்கு. பட் எனிவே ஃபைனலா நாம இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிட்டு AI போர்ட்ரேட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்தோம்னா நம்மள மாதிரியே AI போர்ட்ரேட் இமேஜஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனா பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஓன் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணி பர்சனாவை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ புதுசாக எப்படி ஒரு நியூ பர்சனாவை ஆட் பண்ணலாம்ங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆட் நியூ பர்சனா இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸுக்கு 3 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி ஆகணும். அண்ட் அந்த இமேஜஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். ஃபேஸ் தெளிவாக டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கக்கூடிய 3 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா தேவை. ஃபேஸ் கவர் பண்ணியோ பிளரான இமேஜஸோ பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது. ஸோ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து 3 இமேஜஸை நம்ம என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஜென்ரேட் மை போர்ட்ரேட் நம்ம கொடுத்த உடனே எரர் வராமல் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஒருவேளை எரர் வருது, ஐ மீன் வேறு இமேஜஸ் அப்லோட் பண்ணுங்கன்னா நீங்கள் தெளிவாக ஃபேஸ் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்கக்கூடிய அந்த இமேஜஸை நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஐ மீன் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தோம்னா நம்ம ஆட் பண்ண பர்சனா இருக்குது. ஸோ இப்படி மல்டிபிள் பர்சனாஸை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோம்னா கீழே நமக்கு டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற சப்ஜெக்ட் மேல்னா கீழே நீங்கள் சூஸ் பண்ணுற ஆர்ட் ஸ்டைல்லையும் பார்த்தீங்கன்னா மேல் தான் சூஸ் பண்ணணும். ஃபீமேல் சூஸ் பண்ணிங்கன்னா சேம் லாங் ஹேர் அதே மாதிரி சப்ஜெக்டில் வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒருவேளை ஃபீமேல்னா சேம் ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஐ மீன் ஃபீமேல் ஸ்டைல் என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. நாம இப்போ ஆட் பண்ண பர்சனாவை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆர்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஜென்ரேட் கொடுத்தாலே போதும். ஈவன் ஜென்ரேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மோர் லைக் மீன் ஒரு பார் இருக்கு இல்லையா, ஸோ இதில் எந்த அளவுக்கு உங்கள் பெர்சன்டேஜ் லெவலில் மெயின்டைன் பண்ணணுமோ தாராளமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் 95% வேணும்னா நீங்கள் அதை 120க்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் 95ல மெயின்டைன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரும். ஸோ சூஸ் பண்ண ஸ்டைலை பேஸ் பண்ணி 3 AI போர்ட்ரேட் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி என்லார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் எந்த ரிசல்ட் வேணுமோ ஜஸ்ட் நம்ம அதை இங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். டவுன்லோட் பண்ண இமேஜ் பர்ஃபெக்டாக ஒரு ஃபோல்டரில் நமக்கு வந்தாச்சு. இதே ஸ்டைலை பேஸ் பண்ணி இன்னும் வேரியேஷன்ஸ் பார்க்கணுங்கிற பட்சத்தில் மறுபடியும் நம்ம ஜென்ரேட் கொடுக்கலாம். இல்லை வேறு ஸ்டைல் பேஸ் பண்ணி வேணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தாலே போதும். அண்ட் இந்த 3 ரிசல்ட்டில் சென்டர் இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. மற்றபடி இந்த இமேஜஸை சேவ் பண்ணுற லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜென்ரேட்டுக்கு பக்கத்தில் இந்த கியர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சேவோட லொக்கேஷனை தாராளமாக நம்ம மாற்றிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனில் AI போர்ட்ரேட் தாண்டி AI ஜெனரேட்டரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஜெனரேட் AI இமேஜஸ். ஸோ நமக்கு தேவையான டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்து வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸில் நமக்கு தேவையான ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணுற இமேஜஸை நம்ம தாராளமாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தோம்னா ஏற்கனவே நமக்கு சஜஸ்டட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ரீப்ளேஸ் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு தேவையான ப்ராம்ப்டை நாமளே இங்கே கொடுக்கவும் முடியும். அண்ட் கீழே அப்லோட் இமேஜ் ஆப்ஷன் இருக்குது. பட் நாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இமேஜோட சைஸ். ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக லேண்ட்ஸ்கேப்பில் தேவை அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அண்ட் எவ்வளோ பிக்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் கொடுத்துட்டு அண்ட் முக்கியமாக என்ன ஸ்டைல் வேணுங்கிறத இங்கே கொடுக்கலாம். ஸோ நமக்கு டிஸ்னி பேஸ் பண்ணி தேவை, பட் அதை விட ரியலிஸ்டிக் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஜென்ரேட் கொடுக்கலாம். ஈவன் செட்டிங்ஸில் சேம் ஆப்ஷன் தான். எங்கேயாவது சேவ் பண்ணுற லொக்கேஷன் நீங்கள் மாற்றணும்னா தாராளமாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஜென்ரேட் கொடுத்தோம்னா நமக்கு ஏற்ற அந்த 4 பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஃபைன், நாம கொடுத்த ப்ராம்ப்ட் அண்ட் ஆர்ட் ஸ்டைலை பேஸ் பண்ணி நமக்கு 4 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதில் நமக்கு எது வேணுமோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், என்லார்ஜ் பண்ணி பார்த்து நம்ம தேவைக்கு ஏற்றதை தாராளமாக இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இந்த 4th ஒன்னை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் செப்பரேட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆயிருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட டைமென்ஷனில் நல்ல சைஸில், ஐ மீன் நல்ல குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு.
சரி, நம்ம கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. பட் அந்த இமேஜோட டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா மேஜிக் அப்ஸ்கேலர் அப்படிங்கிற டூல் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ செலக்ட் அன் இமேஜ் கொடுத்து ஜஸ்ட் நம்ம இந்த லோ டைமென்ஷனில் இருக்கக்கூடிய இந்த இமேஜை ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹை ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய ஹை டைமென்ஷனில் இருக்கக்கூடிய இமேஜை நீங்கள் உள்ள இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸாக நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜை உள்ள இம்போர்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணக்கூடாது, அதாவது 1300 அந்த டைமென்ஷனுக்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ செலக்ட் அன் இமேஜ் கொடுத்து லோ ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான ஆப்ஷன் தான். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரெசல்யூஷனில் இருந்து நமக்கு 200% ஒரு 400% அப்ஸ்கேல் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நமக்கு 200% அப்ஸ்கேல் பண்ணால் போதும். அண்ட் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அண்ட் ஈவன் பேசிக்கான ரீப்ளேஸ் இமேஜ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நம்ம முதல்ல ப்ரிவ்யூ கிளிக் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு இமேஜ் அப்லோட் ஆகி அண்ட் ப்ராசஸிங் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்ஸ்கேல்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரிஜினல் இமேஜ் அண்ட் அப்ஸ்கேல் பண்ண இமேஜ் பார்த்தோம்னா ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரிசல்ட்டில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஒன்ஸ் நாம் இதை என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல் இமேஜோட டைமென்ஷன் அண்ட் அப்ஸ்கேல் பண்ண இமேஜோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ 200% பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லோ டைமென்ஷன் லோ ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய இமேஜஸை தாராளமாக நம்ம மேஜிக் அப்ஸ்கேலரை யூஸ் பண்ணி தாராளமாக நம்ம அப்ஸ்கேல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இமேஜஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கு ஏஐ என்ஹான்ஸருங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், இல்லை ரீடச்சிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இமேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் நம்ம ரீடச் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஐடி ஃபோட்டோவாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பட் நாம் மெயினாக இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணது ஏஐ போர்ட்ரேட், மேஜிக் அப்ஸ்கேலர் ப்ளஸ் பார்த்தோம்னா ஏஐ ஜெனரேட்டர். நிச்சயமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தே ஆகணும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கு ஆன்லைன் வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ராப் டவுன் மூலிமா டூல்ஸை சேஞ்ச் பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக உங்கள் டாஸ்க்கை ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஆன்லைன் வெர்ஷனையும் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லேயும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்டில் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ரைட் ஃப்ரீ கொடுத்தாலே போதும். ஸோ அப்போ நமக்கு செட்டப் ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ண ஃபைலை ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நாம் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ரீஇன்ஸ்டால் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான இண்டிவிஜுவல் அண்ட் பிஸ்னஸ் பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆஃபர்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் வேலிடேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிளானுக்கான ஃபீச்சர்ஸ் தெளிவாக கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பிளாட்ஃபார்மையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.